السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters இன்ஷால்லாஹ் தஆலா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அகீதாவின் அறிவு சார்ந்த மற்றும் உணர்வு சார்ந்த முக்கியத்துவத்தை பற்றி இன்ஷால்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இன்டலெக்சுவல் அண்ட் எமோஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அகீதாவை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியான அகீதா, கரெக்ட் அகீதா நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை கொடுக்கும், மன அமைதியையும் நமக்கு கொடுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதுமே நம்மோட இருக்கிறான், நம்ம செயல்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கும். மலக்குகள் நம்ம செயல்களை பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு நம்மக்கிட்ட இருக்கும். மறுமை நாள்னு ஒன்று இருக்குது, அங்கே கேள்வி கணக்கு இருக்குது, நமக்கு அங்கே அதற்கான கூலியும் கிடைக்கும் அப்படிங்கிறது மேலான ஒரு நம்பிக்கை. இது எல்லாமே ஒரு முஸ்லீமுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இக்கட்டான சூழலில் நிதானத்தையும் கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ். சரியான அகீதா அப்படிங்கிறது அல் கைபு, அதாவது அல் கைபுன்னு என்ன, மறைவான விஷயங்கள் மேலே நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது தான் சரியான அகீதா அப்படிங்கிறது. இப்போது மனிதன்கிட்ட ஐம்புலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஐம்புலன் அப்படின்னா என்னது, நமக்கு நல்லாவே தெரியும். கண் பார்க்குறதுக்கு, காது கேட்குறதுக்கு, மூக்கு நுகர்றதுக்கு, நாக்கு சுவைக்கிறதுக்கு, தோல் உணர்றதுக்கு, தொடுறதுக்கு, ஸ்பரிசம் அப்படிங்கிறோம் இல்லையா. இது எல்லாமே ஐம்புலன்கள், 5 உணர்வு உறுப்புகள் அப்படின்லாம் நம்ம சொல்வோம் இல்லையா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை பெறத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இல்லையா. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை பெறத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நம்மக்கிட்ட எப்படி வருதுன்னா இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் நமக்கு வருது இல்லையா. ஸோ ஐம்புலன்களும் அறிவாற்றலும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வரையறுக்கப்பட்டதாக இருக்குது. ஓகே, வரையறுக்கப்பட்டதாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னா லிமிட்டடாக தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அறிவாற்றலும் ஐம்புலனும் நம்மக்கிட்ட வரையறுக்கப்பட்டதாக இருக்கிறதுனால நம்மளுடைய பார்வையும் புரிதலும் பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா டெம்ப்ரவரியாக தான் இருக்கும், தற்காலிகமானதாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திசை திருப்பக்கூடியவையாகவும் இருக்கும். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அது சரியாக தெரியும், நாளைக்கு அதுவே தவறாக கூட தெரியும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அது டெம்ப்ரவரியான ஒரு விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திசை திருப்பப்படக்கூடியதாகவும் இருக்கும், மிஸ்லெட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் இல்லையா. இது மனிதர்களாகிய நம்மக்கிட்ட உள்ள பலவீனங்களையும் குறைபாடுகளையும் நமக்கு உணர்த்துது இல்லையா. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பேற்பட்டவன் இல்லையா, நுண்ணறிவாளன். சுப்ஹானல்லாஹ், எல்லாவற்றையும் நன்கறிந்தவன் இல்லையா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது சூரா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய புதல்வருக்கு, அவங்களுடைய மகனுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, யா புனைய அப்படின்னு அழகாக அழைச்சி சொல்கிறாங்க. என் அருமை மகனே, என் மகனே அப்படின்னு ஆசையை அழைச்சி சொல்கிறாங்க. இன்னஹா இன் தக்கு, அதாவது நிச்சயமாக அது இன் தக்கு இருந்தாலும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்கால் அப்படின்னா அளவு அப்படின்னு அர்த்தம். ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு கடுகின் வித்து அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு எள்ளின் விதை அப்படின்னு சொல்லலாம். ஃபதக்குன் அது இருந்தாலும் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபி சஹரத்தின் அவு ஃபிஸ் சமாவாத்தி அவு ஃபில் அர்தி அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அதாவது என்ன அப்படின்னா, அது ஒரு கடுகின் வித்து இல்லைனா ஒரு எள்ளின் விதை. எப்படின்னா அந்த அளவு எடையுள்ளதாக இருந்தால் கூட, ஓகே, நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்து அளவோ இல்லை ஒரு எள்ளின் விதை அளவோ இருந்தால் கூட, அந்த எடையளவு இருந்தால் கூட, அந்த எடை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நெக்லிஜிபிள் இல்லையா, ரொம்ப ரொம்ப நெக்லிஜென்ட்டு. அதாவது அது என்ன சொல்கிறதுனா ரொம்ப வெயிட்லெஸ்ஸு அப்படி தானே. அப்படிப்பட்ட ஒரு நன்மையோ தீமையோ இருந்தால் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபி சஹரத்தின் அப்படின்னா ஒரு பாறையில், ஒரு கற்பாறையில், இல்லைனா அவுஃபி சமாவத்தி வானங்களில் இருந்தால் கூட, அவுஃபில் அர்தி பூமியில் இருந்தால் கூட, அந்த அளவுக்கு இருந்தால் கூட
அல்லாஹ் அதையும் வெளியே கொண்டு வருவான். யஅதி யஅதி பிஹா, யஅத்தினா கொண்டு வருவான், பிஹா அதை, அல்லாஹ் அல்லாஹ் யஅதி பிஹா அல்லாஹு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போது அல்லாஹ் அதையும் வெளியே கொண்டு வருவான். அது மட்டும் இல்லாமல் இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹ் வந்து லத்தீஃபாக இருக்கிறான், ஹபீராக இருக்கிறான். லத்தீஃப்னா நுண்ணறிவு மிக்கவன், நுட்பமானவன் அப்படின்னு அர்த்தம். ஹபீர்னா ஒவ்வொன்றின் அந்தரங்கத்தையும் நன்கறிபவன், ஆழ்ந்தறிபவன் அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். அப்போது லுக்மான் தன் புதல்வரிடம், என் அருமை மகனே, நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்து அளவே எடையுள்ளது. ஒரு நன்மை தீமை அப்படிங்கிறது என்னது? ஒரு கடுகின் வித்து அளவே எடையுள்ளது. அதாவது ஒரு எள்ளின் விதை இல்லைனா ஒரு கடுகின் வித்து அளவு எடையுள்ளது. ஆயினும் அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானங்களில் இருந்தாலும் அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் அதையும் வெளியே கொண்டு வருவான். நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன், ஒவ்வொன்றின் அந்தரங்கத்தையும் நன்கறிபவன். சுப்ஹானல்லாஹ். நம்மக்கிட்ட ஐம்புலன்கள் தான் இருக்குது, அறிவாற்றல் கொஞ்சோண்டு இருக்குது, ரொம்ப நமக்கு லிமிட்டட் கெப்பாசிட்டி தான் இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ரொம்ப பலவீனமாகவும் குறைபாடு உடையவங்களாகவும் இருக்கிறோம் இல்லையா? ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சரியானதாக தெரியும், நாளைக்கு அது தவறானதாக தெரியும். நம்ம வந்து நம்மளுடைய அறிவாற்றல் அப்படிங்கிறது, புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப தற்காலிகமானதாக இருக்குது, திசை திருப்பக்கூடியதாக இருக்குது. ஆனால் அல்லாஹுடைய அறிவு அப்படிங்கிறது பிரம்மாண்டமானது, நுணுக்கமானவன், நுட்பமானவன். அது மட்டும் இல்லாமல் யாவற்றையும் நன்கறிந்தவன். அப்படிங்கும்போது ஒரு கடுகளவு வித்தளவு நன்மையோ தீமையோ இருந்தால் கூட, ஒரு அது அந்த நன்மையோ தீமையோ எதில் இருந்தால் கூட, ஒரு கற்பாறைக்குள்ளேயோ வானங்கள்லையோ பூமிக்குள்ளேயோ இருந்தால் கூட அல்லாஹ் அதை கொண்டு வருவான். அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் நுட்பமானவன், எந்த அளவுக்கு அறிவாற்றல் மிக்கவன், எந்த அளவுக்கு நன்கறிந்தவன் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. மனுஷன்கிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரகுர அறிவு தான். இதை வச்சுக்கிட்டே மனுஷன் எப்படி தம்பட்டமோ ரொம்ப கர்வமும் கொண்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம். இறைவனுடைய அறிவு பேரறிவு, பேராற்றல் மிக்கவன் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தை பற்றியும் அண்ட சராசரத்தை பற்றியும் மனிதன் தெரிஞ்சு வச்சுருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல உண்மைகள் மனிதனால் கண்டறியப்படவே கிடையாது. நிறைய விஷயங்கள் டிஸ்கவர் பண்ணப்படலை, இன்வென்ட் பண்ணப்படலை அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. அறிவியல் வல்லுநர்கள் ஒன்றை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே நம்பிடுறோம். இவங்களாம் சயின்டிஸ்ட்டு, நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிடுறோம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அனைத்தையுமே படைத்த அல்லாஹ் சொன்னதை நம்ம ஏன் அப்படியே இயக்கக்கூடாது? இதை நம்ம சிந்திக்கணும் இல்லையா? அப்போ அல்லாஹ் சொன்னதை நம்ம முழுமையாக அப்படியே ஏற்றுக்கணும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹான தஆலா சூரா யூனுஸில் 10வது சூறால 61வது ஆயத்தில் சொல்கிறான், வமா தக்குனோ இருக்க மாட்டீர், ஃபி ஷஅனின் எந்த செயலிலும், வமா தத்லு இன்னும் நீர் ஓத மாட்டீர், மின்ஹு அதிலிருந்து, மின் குர்ஆனிலிருந்து, வலா தஅமலூன இன்னும் செய்ய மாட்டீர்கள், மின் அமலின் எந்த செயலையும், இல்லா தவிர, குன்னா நாம் இருந்தோம், அலைக்கும் உங்கள் மீது, ஷுஹூதன் சாட்சிகளாக, இது துஃபீதூன ஈடுபடுகிறீர்கள், ஃபீ அவற்றில், வமா யஜுசு அதாவது வமா யஜுபு அதாவது இன்னும் மறையாது, ரப்பிக இறைவனை விட்டு, மிஸ்கால அளவு, தர்ரத்தின் ஓர் அணு, ஃபில் அர்தி பூமியில், வலா ஃபி சமாயி இன்னும் வானத்தில், வலா அஸ்கார சிறிதும் இல்லை, மின் தாலிக இதைவிட, வலா அக்பர இன்னும் பெரிதும் இல்லை, இல்லா ஃபி கிதாபிம் முபீன் தெளிவான பதிவேட்டில் தவிர. அப்போது என்ன அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், குர்ஆனிலிருந்து நீங்கள் எதை ஓதினாலும், நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், நீங்கள் அவற்றில் ஈடுபட்டிருக்கும் போது நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஒரு அணு அளவும் நபியே இறைவனுக்கு தெரியாமல் மறைந்து விடுவதில்லை. இதைவிட சிறியதாயினும் அல்லது பெரியதாயினும் விளக்கமான அவன் புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹான தஆலா பூமியிலோ வானத்திலோ ஒரு அணு அளவு எடையும் உம்முடைய இறைவனுக்கு தெரியாமல் மறைஞ்சிடறதே கிடையாது. அதை விட சிறியதோ அல்லது பெரியதோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை தெளிவான ஒரு பதிவேட்டில் அந்த தெளிவான ஒரு பதிவேடுங்கிறது எது? லவ்ஹுல் மஹ்ஃபூத் அப்படிங்கிறதுல இல்லாமல் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹான தஆலா நம்மளை படைச்ச ரப்பு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பயப்படணும், அச்சம் கொள்ளணும் அப்படிங்கிறதுல கவனம் வைக்கணும். ஒரு அணு அளவு எடையாக இருந்தால் கூட அல்லாஹ் சுப்ஹான தஆலா அது தெரியாமல் மறைச்சிறது கிடையாது. அதை கண்டிப்பாக அது வானத்தில் பூமியில் இருந்தாலும் கண்டிப்பாக அது
குறிக்கப்பட்டிருக்குது. தெளிவான ஒரு பதிவேட்டில் அது வந்து குறிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் கற்பனைக்கு அப்பாற்பட்ட உண்மைகளையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அக்கீதா மூலமாக. என்னது அது? நமக்கு மறுமை நாள் அப்படிங்கிறது நமக்கு கண்ணால் பார்க்கல, கற்பனைக்கு நம்மளால் யோசிக்க முடியாது. சுவனம் அப்படிங்கிறத கற்பனையில் யோசிக்க முடியாது, நரகம் அப்படிங்கிறத கற்பனையில் யோசிக்க முடியாது. அதாவது ஜன்னத்து ஜஹன்னம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டவையாக இருக்குது, எட்டாதவையாக இருக்குது. நம்மளுடைய கற்பனை அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்த விஷயங்களையோ இல்லை கேட்ட விஷயங்கள் அடிப்படையிலோ தான் அமையும். ஓகேவா? நம்மளுடைய கற்பனை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை பார்த்துருக்கணும், இல்லைனா ஒரு விஷயத்தை கேட்டிருக்கணும். இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து கற்பனையை பண்ண முடியும். அதுதான் ஹியூமன் நேச்சர், ஹியூமன் டெண்டன்சி அதுதான். அப்படி இருக்கும்போது அறிவுபூர்வமான அக்கீதா அமையணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வரம்புகளை ஏற்றுக்கிட்டு மறைவானதை அப்படியே நம்ம உறுதியாக நம்பிடணும். அதாவது வகை மூலமாக வந்ததை எல்லாத்தையும் உறுதியாக நம்ம நம்பிடணும். சுப்ஹானல்லாஹ். இதில் நம்ம ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரியான அக்கீதாவை பெறணும் அப்படின்னு சொன்னால் மறைவான விஷயங்களை நம்புறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. கைபுன்னு சொல்கிறோம் இல்லையா? மறைவான விஷயங்களை நம்புறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்மளுடைய புலன்கள் இது மட்டுமே நம்ம முழுமையாக சார்ந்திருக்க முடியாது. ஓகேவா? நம்மளுடைய ஐம்புலன்களை மட்டுமே நம்ம முழுமையாக சார்ந்திருக்க முடியாது. வஹி அப்படிங்கிற இறை செய்தி மூலமாக தான் சரியான கொள்கையை நம்மளால் பெறவே முடியும். சுப்ஹானல்லாஹ். இதை வந்து அதாவது இத்திலா அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத்திலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தகவல் இருக்குது பார்த்திங்களா? அதாவது நம்பகத்தன்மையான தகவல்கள். இத்திலா சாதிக், இத்திலா கசீர் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லுவோம். இத்திலா சாதிக் அப்படின்னா உண்மையான தகவல் அப்படின்னு அர்த்தம். அதாவது உண்மையான தகவல் அப்படிங்கும்போது நம்பிக்கைக்குரிய ஒருத்தவங்க ஒரு செய்தியை சொல்லும்போது அதை அப்படியே ஏற்றுக்கிறது. இதுதான் இத்திலா சாதிக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம வந்து உண்மையான அப்புறம் நம்பிக்கைக்குரிய நபர் மூலமாக பெறப்படக்கூடிய தகவல் அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாமிய கொள்கை விளக்கங்களில் இந்த அக்கீதாவில் இது வந்து யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறை தூதர்கள் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான செய்திகளை குறிக்கிறது தான் அல் இத்திலா அஸ்வாதிக் அப்படின்னு சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இத்திலா கசீர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமானவர்களால் சொல்லப்படுறது. ஒரு செய்தி பலரால் தொடர்ந்து சொல்லப்படும் போது அது உண்மையாக நிலை பெற்றோம். ஓகேவா? உதாரணமாக நம்ம பார்க்காத வரலாற்று சம்பவங்களாக இருக்கலாம். இப்போது சீராவை பொறுத்த வரைக்கும் நபிமார்களுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அப்படியே முழுமையாக நம்ம நம்புகிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமானவர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிறதான் இத்திலா கசீர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செய்தியை ஒரே நேரத்தில் ஏராளமான மக்கள் அறிவிப்பதன் மூலமாக அது ஒரு மாற்ற முடியாத உண்மையாக ஃபேக்டாக வந்து நின்றோம், உறுதியாக நின்றோம். இதை வந்து இஸ்லாமிய வழக்கில் முத்தவாத்தீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போது அக்கீதாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிற்றறிவு இருக்குது பார்த்திங்களா? இதை மட்டுமே நம்பாமல் இந்த ரெண்டு வழிமுறைகள் மூலமாக உண்மையாக நம்ம அடைகிறோம். அது என்ன? ஒன்று வஹி, இன்னொன்று தவாத்துர் அப்படின்னு சொல்கிறோம். வஹி அப்படிங்கிறது இத்திலா சாதிக்கு, அதாவது உண்மையான இறை தூதர் வழியாக நமக்கு வந்த செய்தி தான் வஹி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இத்திலா சாதிக்கு. இன்னொன்று தவாத்துர், இது இத்திலா கசீர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குர்ஆனும் சுன்னாவும் தலைமுறையாக கோடிக்கணக்கான மக்களால் மாற்றமே இல்லாமல் கடத்தப்பட்டு நம்மக்கிட்ட வந்தடைஞ்சிருக்கு பார்த்திங்களா? இதுதான் வந்து முத்தவாத்தீர் சொல்லுவோம், தவாத்துர்னு சொல்லுவோம். இது வந்து இத்திலா கசீர் அப்படின்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மனிதர்களாகிய நம்ம வந்து அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அதனால் அல்லாஹ்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இறை தூதர்களுடைய வழிகாட்டலும் வஹியும் அவசியமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது மனிதனை பொறுத்த வரைக்கும் ஃபித்ரா, இயற்கை உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மனிதன்கிட்ட ஃபித்ரா நிலையில் தான் அவன் இருக்கிறான், இயற்கை உள்ளுணர்வோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அல்லாஹுக்கு பணியணும் அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பிலேயே விதைக்கப்பட்டிருக்குது. நம்ம வந்து ஒரு நோக்கத்தை தேடுறோம், ஆனால் அது நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டாமல் இருக்குது. அதுக்கு அல்லாஹுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க இல்லையா? ஒவ்வொரு குழந்தையுமே இஸ்லாமிய இயற்கையிலேயே தான் பிறக்குது, ஃபித்ரா நிலையில் தான் பிறக்குது. அதன் பெற்றோர்களே அந்த குழந்தையை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ இல்லைன்னா நெருப்பு வணங்கியாகவோ மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கால சூழலில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவீன உலகத்தில் அக்கீதாவோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா
நம்மளுடைய இப்போ எங்கே திரும்பினாலும் வெல்னஸ், வெல்பீயிங், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்னஸ் அப்படின்லாம் சொல்லி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பார்க்க முடியுது. அதாவது மன அழுத்தத்துக்கான மருந்தாக வந்து நிறைய வந்து சொல்லப்படுது இந்த உலகத்தில். அப்போது இப்போ உள்ள இயந்திரமான ஒரு உலகத்தில், நவீனமான ஒரு உலகத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறதோ, அதாவது ஆன்சைட்டி, பதற்றம் அப்படிங்கிறதோ, டிப்ரெஷன் அப்படிங்கிறதோ, இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து அதிகமாக வந்து எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதாவது ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு இந்த மாதிரியான டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதுக்குள்ளாரெல்லாம் போய் சீக்கிரத்தில் விழமாட்டாங்க. ஏன்னா அக்கீதால ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எப்படி நடக்கிறது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை போதுமே. நடக்கிறதா எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி தான் நடக்குது அப்படிங்கிற அந்த தவக்குல் இருக்குது பார்த்தீங்களா, ஆழமான அக்கீதா. சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனுக்கு ரொம்ப 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 பெரிய மன அமைதியை, மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மேலே நம்ம தவக்கல் டு அல்லாஹ், ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்துட்டோம், தவக்குல் ஆகிட்டோம், அல்லாஹ்வை முழுமையாக நம்ம ஆழமாக நம்ம வந்து அல்லாஹை பொறுப்பை சாட்டிட்டோம், அல்லாஹ்கிட்ட பொறுப்பை சாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நடக்கிறது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளார ஆழ நம்ம பதிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், விதைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு பெரிய மன நிம்மதி, மன அமைதி கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், இது அக்கீதாவை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்மளுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்னஸுக்கு, வெல்பீயிங்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மருந்தாகவும் இது இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏத்திசம் அப்படிங்கிறது, அதாவது நாத்திகத்தை சொல்கிறது, தர்க்கமாக வந்து விவாதிக்கிறது, இது எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? சோஷியல் மீடியாவில் அதிகமாக இறை மறுப்பு கொள்கைகள் வந்து அதிகமாக வந்து பரப்பப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது அக்கீதாவை பாடமாக படிக்கிறதன் மூலமாக இளைஞர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, இளைஞிகள், அதாவது இந்த யங் ஏஜ் யூத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழப்பமடையாமல் இருப்பாங்க. தர்க்க ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் அவங்களுடைய ஈமானை பாதுகாத்துக்குவாங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ், கண்டிப்பாக இந்த அக்கீதா அப்படிங்கிறத நமக்குள்ளார ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக குழப்பம் அடைய மாட்டாங்க. தர்க்க ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் அவங்களால வந்து பேச முடியும். ஈமானை பாதுகாத்து கொள்கிறதுக்கு இந்த சரியான அக்கீதா ரொம்ப உதவியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட வந்து ஒரு எத்திக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அதாவது நம்மக்கிட்ட ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கணும். அதாவது நம்மக்கிட்ட வேல்யூஸ் இருக்கணும். யாருமே பார்க்காத இடத்துல அல்லாஹ் என்ன பார்க்குறான் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை நம்மக்கிட்ட இருந்துருச்சு, ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த அக்கீதா நம்மக்கிட்ட இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஊழல் இருக்காது, பொய் இருக்காது, ஒழுக்கக்கேடுகள் இருக்காது இல்லையா? இது இந்த பொய், ஊழல், ஒழுக்கக்கேடு இதுலேருந்து இந்த சரியான அக்கீதா நம்மளை பாதுகாக்குதே. அல்லாஹ் என்னை பார்க்குறான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை போதுமே. ஆல் டைம் இல்லையா? ஆல் டைம் வந்து என்னை அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நான் வந்து அவனுக்கு மறைஞ்சதே கிடையாது, எங்கே இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்ப்பான் அப்படின்னு இது ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தப்பு செய்வோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். ஒழுக்கக்கேடான காரியங்கள் செய்வோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். ஊழல் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். பொய் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? இது வந்து சமூகத்தில் ஒரு பொறுப்புள்ள ஒரு சிட்டிசனை, ஒரு குடிமகனை வந்து உருவாக்கும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லை, இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பயங்கரமாக வளர்ந்துருக்கு, டெக்னாலஜி அப்படிங்கிறது இல்லையா? அதில் வந்து டெக்னாலஜியை நம்ம முழுமையாக வந்து சார்ந்திருக்கிறோம், நம்பிக்கை கொள்கிறோம். இப்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்து இப்போது வைஃபை அப்படின்னு சொல்கிறோம், டேட்டா அப்படின்லாம் சொல்கிறோம். இதெல்லாமே வந்து டெக்னாலஜியில் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? வைஃபையை கனெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் பேசுகிறோம் இல்லையா? அதிகமாக நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? நம்ம கண்ணுக்கு தெரியாதது இல்லையா? வைஃபை அப்படிங்கிறது ஒரு அலை, வேவ்ஸ் தான். ஸோ இது டேட்டா அப்படிங்கிறதெல்லாம் வேவ்ஸில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நம்புகிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒன்று நம்புறது அப்படிங்கிறது அறிவியலுக்கு எதிரானதே கிடையாது இல்லையா? அப்புறம் ஏன் நம்ம வந்து இறைவனையும் மலக்குகளையும் நம்புறதுக்கு ரொம்ப பகுத்தறிவை போட்டு யோசிக்கிறோம் இல்லையா? இதுவும் பகுத்தறிவுக்கு உட்பட்டது தானே. வைஃபையும் டேட்டாவையும் நம்பக்கூடிய மனசுக்கு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? மலக்குகளை நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு தப்பான விஷயமா இருக்கும். அவங்களும் கண்ணுக்கு தெரியாதவங்க தான் இல்லையா? இறைவனை நம்மளால் பார்க்க முடியுமா? இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது, மறுமையில் தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்போது மலக்குகளை நம்மளால் இங்கே பார்க்க முடியுமா?
கண்டிப்பாக பார்க்க முடியாது. அப்போது இது எல்லாமே நம்புறது அப்படிங்கிறது பகுத்தறிவுக்கு உட்பட்டது தானே இல்லையா? நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹ் சுப்ஹான தஆலா நமக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரா ரூமில் 30வது ஆயத்தில் அகிம் அப்படின்னு சொல்கிறான். ஆகவே நிறுத்துவீராக எதை? வஜ்ஹக உன் முகத்தை, லித்தீனி எதன் பக்கம் நிறுத்தணுமா? உன் முகத்தை மார்க்கத்தின் பக்கம், லித்தீனி ஹனீஃபன் உறுதியுடையவராக அப்படின்னு சொல்கிறான். ஆகவே நீர் உன் முகத்தை தூய இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கமே முற்றிலும் திருப்பி நிலை நிறுத்துவீராக. ஃபித்ரத்தல்லாஹி அப்படின்னு சொல்கிறான். ஃபித்ரத்தல்லாஹி இயற்கை மார்க்கம், அல்லாஹுடைய இயற்கை மார்க்கம் அல்லதி ஃபத்தர அப்படின்னா இயற்கையாக அமைத்தான். யாருக்கு? அன்னாச மக்களை, அலைஹா அதன் மீது தான். அப்போது என்ன அப்படின்னா, எந்த மார்க்கத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனுடைய நிலையான இயற்கை மார்க்கமாகும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். லா தபுதீல லி ஹல்கில்லாஹ், லா தபுதீல லி ஹல்கில்லாஹ், அதாவது அல்லாஹுவின் படைத்தலில் மாற்றம் இல்லை. ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ وَلَكِنَّ أَكْثَرَ النَّاسِ لَا يَعْلَمُونَ, அதாவது அதுவே நிலையான மார்க்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மனிதரில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் அப்படின்னு வேற சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்மளுடைய முகத்தை தூய இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கமே முற்றிலும் திருப்பி நிலை நிறுத்துவீராக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை வச்சிருக்கிறான். எந்த மார்க்கத்தில் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனுடைய நிலையான இயற்கை மார்க்கமாகும் அப்படின்னு சொல்கிறான். எந்த மார்க்கத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனுடைய நிலையான இயற்கை மார்க்கமாகும். சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்ம இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம சரியான அக்கீதாவை எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குர்ஆன் சுன்னாலேருந்து தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த ஒரு புரிதலோட நம்ம இந்த அக்கீதா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அறிவு சார்ந்த மற்றும் உணர்வு சார்ந்த முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி புரிய வைக்குது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.